வணக்கம் மக்களே, நாம் அன்றைக்கி மதுரை இயற்கை சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை நடைபெறும். இது எந்த இடத்துல நடைபெறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவின் சிக்னல் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போத்தீஸ் குடோனில் தான் இந்த சந்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பழைய ஜவஹர் மருத்துவமனைன்னு கேட்டிங்கன்னாவே இந்த இடத்த எல்லாருமே காமிப்பாங்க. நீங்கள் எளிதாக இந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சந்தையை ஏற்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம், இயற்கை முறையில் தங்கள் விளைபொருட்களை தயாரிக்கிற உழவர்கள் நேரடியாக மக்களிடத்தில் பொருட்களை கொண்டு சேர்க்கும் அவங்களுக்கான ஒரு நியாயமான விலையை வச்சு விற்கவும் தான் அந்த சந்தையை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மரபு விளையாட்டுகளான தாயம், பல்லாங்குழி இந்த மாதிரி விளையாட்டுகளும் இடம்பெற்றிருக்காங்க. குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. பெரியவங்களும் குழந்தைகளாக மாறி இந்த விளையாட்டுகளை விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் ஃபோனில் இருக்கிற விளையாட்டுகளை மட்டுமே தான் குழந்தைகள் விளையாடுறாங்க. இந்த மாதிரி எண்கணிதம் தொடர்பான விளையாட்டுகள் மிகவும் ஆர்வமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களை மீட்டெடுத்து இந்த குழுவினர் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளுவம் இயற்கை விவசாய சந்தை நம்மாழ்வார் மக்கள் குழு சார்பாக பாரம்பரிய விதைகள் இடம்பெற்றிருக்கு. விதைகளை பேராயுதம்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி விதைகள் இங்கே முதல்லையே இடம்பெற்றிருக்கு. கீரைகள், முள்ளங்கி, தக்காளி, கீரை வகைகள், வெண்டைக்காய், அவரைக்காய், கீரை இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. அதனுடைய விதைகள் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, தேன் நிறையா விற்பனை வைக்க கொண்டு வந்திருக்காங்க. கொம்பு தேன், மலை தேன் இந்த மாதிரி தேன் வகைகள்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, ஈயம் கரைசல், இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்துறதுக்கான ஈயம் கரைசலை ரெடி பண்ணி அதை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தூய்மையான தேங்காய் எண்ணெய் மற்றும் தூய்மையான தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட குளியல் கட்டிகள் இடம்பெற்றிருக்கு விற்பனைக்காக. இது வாழை இலையில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்மெட்டிக்ஸ் பொருட்களும் நிறையா விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. மேக்கப் பண்ணுறதுக்கான லிப் பாம், காஜல் இந்த மாதிரி பொருட்களும் இடம்பெற்றிருக்குங்க. இது எல்லாமே இயற்கை முறையில் எந்தவித கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் தயாரித்து அதை மக்களுக்கு நேரடியாக விற்பனை பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேக்கப்புங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. இதில் மீள முடியாதவங்க இந்தமாரி இயற்கை சம்மந்தமான பொருட்களை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு தீநீர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்தமாரி இயற்கை முறையில் இருக்கிற பொருட்களை டீ மாதிரி வச்சு குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்தமாரி கொண்டு வந்திருக்காங்க சித்த மருத்துவ பொருட்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் பூ கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சோப்புகள் தான் இடம்பெற்றிருக்குங்க. நிறையா வகையான சோப்புகள் இங்கே இடம்பெற்றிருக்கு. மக்கள் எந்த வகையான சோப்புகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல மிகவும் தெளிவாக இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இயற்கையான பொருட்களால் தயாரிக்கப்பட்ட சோப்புகள்லாம் நிறையா வந்துருச்சு. மக்கள் இந்தமாரி பொருட்களுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்தமாரி ஏகப்பட்ட பொருட்கள் இந்த சந்தையில் இருக்குங்க, நிறையாவே இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பயன்கள் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வணக்கம், நான் கருப்பாயூரணியிலிருந்து பிரியா பேசுறேன். 2வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இயற்கை சந்தைக்கு வந்துகிட்டு தான் இருக்கேன். இங்க பாரம்பரியமான நிறைய பொருட்களை கொண்டுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு இது ரீச் ஆகல. ஏன்னா இங்க பிஸ்கட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய கொண்டுட்டு வந்திருக்காங்க. இங்க விளையாட்டு போட்டிகள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா கலந்துக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டுகள் இருக்குதுன்னே தெரியாது. இப்ப பசங்க ரொம்ப ஆர்வமா விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறாங்க. வணக்கம், என் பேரு கார்த்திக். நான் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்போட கோஆர்டினேட்டரா இருக்கேன். ஸோ நாங்க இங்க மதுரையில மாதம் சந்தை நடத்துறோம். இயற்கை விவசாயிகளுக்கான மதுரை இயற்கை சந்தை அப்படின்ற தலைப்புல நடத்திட்டு இருக்கோம். இது எப்படின்னா எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நடத்திட்டு இருக்கோம். இதுல இயற்கை விவசாயிகளும் அதுக்கப்புறம் சின்ன சிறு தொழில் பண்றவங்க, பெண்கள் குழு, அவங்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம பொதுமக்களுக்கு டிஸ்பிளே பண்றோம், சேல்ஸ் பண்றோம். அனைவரும் வாங்க, கலந்துக்கலாம். எல்லாருமே மீனாட்சி அம்மா. ஸோ அவங்க புவிதம்ன்ற ஒரு அமைப்புல ஆல்டர்னேட் எஜுகேஷன், முக்கியமா கல்வி எப்படி குழந்தைங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போகணுமோ அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. மீனாட்சி அம்மாவை வரவேற்கலாம். அடுத்ததா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க ஜில் மேம். ஜில் மேம் கனடால இருந்து வந்திருக்காங்க. கனடால இருந்து இங்க செட்டில் ஆகி இங்க இருக்க பெண்கள் குழு நிறைய வேலைகள் செய்றாங்க. இந்திய அளவுல பார்த்தோம்னா பல பெண்கள் குழுக்குள்ள பெண்கள் அமைப்புகளை ஒருங்கிணைக்கிற வேலைகளா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பிரச்சாரம் சார்ந்து இருக்க வேலைகளா இருந்தாலும் சரி, பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு போறாங்க. சோ அவங்களையும் வரவேற்றுலாம். சோ இப்போ ஒரு சின்ன லைட்டிங் ஆஃப் லேம்ப் பண்ணிடலாம், விளக்கு ஏற்றிடலாம். எல்லா கெஸ்டும்
இந்த சந்தை தொடர்ச்சியா 6வது மாசம் நடந்துட்டு இருக்கிறதுல எல்லாரும் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நான் புனிதம் மீனாட்சி அம்மாவை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ஏதாச்சும் தான் வந்து இதை பிளான் பண்ணிட்டு வரல, பட் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. நம்ம ஊர் பொருள் தான் நம்ம சாப்பிடணும், வெளிநாட்டு பொருளுக்கு ஒரு கிரேஸ் இருந்த மாதிரி இதுக்கு ஒரு கிரேஸ் வந்திருக்கு. இது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மெயின் வித்தியாசம் என்னன்னா, அவங்க அனுபவிக்க மட்டும்தான் முடியும், ஆனா மனுஷனால உருவாக்க முடியும். சோ அதனாலதான் இயற்கையில நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு. அது வந்து நம்ம இப்போ ஒரு நுகர்வோரா மட்டும்தான் இருக்கு எல்லாமே. இனி நம்ம குழந்தைங்களும் நம்மளும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் முன்ன காலத்துல அப்படிதான் இருந்தது. ஒரு கிராமத்துலயுமே ஒருத்தரும் ஏதோ ஒண்ணு உருவாக்குவாங்க, அவங்களுக்குள்ள பரிமாற்றம் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து அந்த கிராமத்துக்கு ஒரு பலமா இருந்தது. இப்ப இதெல்லாமே நம்ம மார்க்கெட்ல போயிட்டு அந்த என்ன சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கும் போது பொருள் எங்கிருந்து வருதுன்னு தெரியல, எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அதுல நம்ம செலவு பண்ற காசுல மேபி ஒரு 2% தான் அது உருவாக்குன ஆளுக்கே கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல உருவாக்குறவங்க வந்து அவங்களுடைய பொருளுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து இந்த மதிப்புக்கு இதை நான் விற்க முடியும் அப்படின்றது ஒரு ஃப்ரீடம் நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து நிஜமான என்ன கேட்டா ஒரு புரட்சி தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதெல்லாம் பார்க்கும் போதும். நாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போற வழி சரியா இருக்கு. இப்போ வந்து சமுதாயம் இதுக்கு தயாரா இருக்குன்றது ஒரு ஊக்கம் வருது. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயற்கையான முறையில வீட்டிலேயே செய்யற 5 விதமான குளியல் சோப் பார்க்க போறோம். இதுல எந்த கெமிக்கலும் கிடையாது, முழுக்க தேங்காய் எண்ணெயில நம்ம வீட்டிலேயே செய்யறது. ரொம்ப அருமையா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா குப்பமணி வேப்பில சோப்பு இருக்கு, கடலை மாவு சோப்பு இருக்கு, ஆவாரம்பூ சோப்பு இருக்கு, முல்தானி மெட்டி சோப்பு இருக்கு, வாழை இலை சோப்பு இருக்கு. இந்த சோப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வாழை இலையிலேயே சோப் பேக் பண்ணியிருக்கோம். இந்த வாழை இலையில இருக்கிறதுனால இன்னும் நமக்கு அடிஷனல் பெனிஃபிட்டும் கிடைக்குது. நுரத்தன்மை வர்றதுக்காக இந்த பூந்தி கொட்டைன்றது நம்ம ஆட் பண்ணியிருப்போம். முழுக்க தேங்காய் எண்ணெயில செய்யறது. வாசனைக்கு ஜவ்வாது ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சோப்பு தேவைன்னா உங்களுக்கு 9791960994 இந்த நம்பரை தொடர்பு பண்ணுங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நம்ம கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். என் பேரு சங்கர், காளையார் கோயிலேருந்து வரேன். நம்ம தோட்டத்துக்கு பேரு வாழும் மனம். அங்கிருந்து இன்னைக்கு இயற்கையில வந்த தேங்காய் பூ கொண்டிருக்கோம், முளை கட்டின தேங்காய் இது கொண்டிருக்கோம். பொதுவாகவே வந்து எந்த ஒரு பயரா இருந்தாலும் சரி, இல்ல கொட்டை பருப்பா இருந்தாலும் சரி, அதை முளை கட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இருக்க உணவுகளே உன்னதமான உணவு தேங்காய். தேங்காவை முளைக்கட்டி சாப்பிட்றது இன்னும் உன்னதமான ஒரு விஷயம். அதனால நம்ம முளைக்கட்டின தேங்காய் கொண்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நொறுக்கு தீனி வகைகள் வந்து நிறைய இடம்பெற்றிருக்குங்க. இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பிஸ்கெட் வகைகள் இருக்குது. சிறுதானியத்தில் பயன்படுத்தி செஞ்ச பிஸ்கெட்டுகள் எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இனிப்பு வகைகள் வந்து நிறைய இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உருண்டைகள் வந்து நிறையா வந்து இனிப்பு உருண்டைகள் வந்து சிறுதானியத்தில் செஞ்சது எல்லாமே வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச உருண்டைகளும் வந்து இடம்பெற்றிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மைசூர் பாக்கு வந்து நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க, கருப்பட்டியை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா உணவுப் பொருட்கள் இடம்பெற்றிருக்கு. வாங்க அதை பற்றி இந்த அக்காக்கிட்டே கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்க வந்து மதுரையில வந்து ஐயர் பங்களால தானிய குடின்னு சொல்லி கடை வச்சிருக்கோம். என்னோட ஹஸ்பண்டோட உதவியோட அதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். 15 வருஷமா அதை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். எல்லா விதமான சிறுதானியத்துல எல்லாத்துலயுமே நாங்க காலையில டிஃபன் செய்யறோம். அதே மாதிரி மதியானம் மீல்ஸ் ஃபுல் சாப்பாடு. இது போக இரவும் நாங்க நைட்டும் உண்டான டின்னரும் ஏற்பாடு பண்றோம். இதுக்கு இடையில ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்துருக்கோம். ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல வந்து இது வந்து திணையில மைசூர் பாக்கு பிரவுன் சுகர் வச்சு, இது வந்து திணையில மைசூர் பாக்கு கருப்பட்டி வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து குக்கீஸ், அதாவது கேழ்வரகுல தேங்காய் பூ போட்டது, இது கம்புல தேங்காய் பூ போட்டது.
அப்புறம் இது வந்து முந்திரி பருப்பி, பிரவுன் சுகர்ல முந்திரி பருப்பி. இது வந்து திணையிலே சாக்கோ சிப்ஸ். இதுல இருக்கிறது கருப்பு கவுனி லட்டு, கருப்புளுந்து லட்டு, கேழ்வரகு லட்டு, கம்பு லட்டு. அதே மாதிரி இது வந்து பிரவுன் சுகர்ல கருப்பட்டி போட்டு, இது வந்து திணையில ஸ்வீட், கருப்பு கவுனியில குக்கீஸ், திணையில சால்ட். இது வந்து கேழ்வரகுல நட்ஸ், கோதுமையில ஸ்வீட், திணையிலையும் சால்ட். இது போகவும் நிறைய நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். இது வந்து நாங்க ஸ்டால் போடுறதுக்காக எங்களால கொஞ்சோண்டு கொண்டு வந்திருக்கோம். நாங்க கடை வச்சிருக்கோம் எழில் நகர்ல வந்து, ஐயர் பங்களால எழில் நகர்ல கடை வச்சிருக்கிறோம். எல்லா ஐட்டமே காலையில டிஃபன், மதியான உணவு. இதுக்கிடையில சாயந்தரம் 4:30 மணில இருந்து வடை, இனிப்பு, கம்பு இனிப்பு பணியாரம், காரத்துல வெள்ளச்சோள பணியாரம், அப்புறம் வந்து வாழைப்பு கோலா உருண்டை, ஆவாரம்பு தோசை, முள்ளு முருங்கை தோசை, இந்த ஐட்டம். காலையில கருப்புளுந்துல களி, அப்புறம் சீரக சம்பா பொங்கல், திணையில பொங்கல், கம்புல அடை, இந்த மாதிரி பாரம்பரிய உணவு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். மதியானம் ஃபுல் மீல்ஸ் 4 வகையான காய் வச்சு நாங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறோம். அங்க அமர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு 100 ரூபாயும், பார்சல் 120 ரூபாயும் பண்ணிட்டு இருக்கோம் சார். நல்லா எங்களுக்கு போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம், என்னோட பேர் கந்தராஜ். நான் மதுரையில் பாத்மாலஜி பக்கத்தில் இஹா நேச்சுரல் சோப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், புண்ணை எண்ணெய், இழுப்ப எண்ணெய், இதை வச்சா நம்ம இந்த சோப்ஸ்லாம் செய்கிறோம். அது போக ஹெர்ப்ஸ், அந்தந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹெர்ப்ஸ் நம்ம சேர்க்குறோம். முல்தானி மீட்னா முல்தானி மீட் பவுட்ரு, குப்பைமேனி இலையில அரைச்சு காய வச்சு அதோட பவுட்ரு, அப்புறம் மஞ்சஸ்தானா அதோட அந்த மரப்பட்டை அந்த பவுட்ரு, நலுங்கு மாவுனா ஒரு 16 மூலிகையோட சேர்ந்த ஒரு பவுடர் நலுங்கு மாவு, அதுவும் ப்ளஸ் இந்த அந்த அது போக அந்த ஆயில்ஸ் நம்ம சேர்த்து இந்த சோப்ஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணுறதுல என்ன அப்படின்னு முக்கியமான காரணம் வந்து தோல்ல உள்ள அந்த ஹோல்ஸை அடைக்காது, அந்த கழிவை அடைக்காது. கமர்ஷியல் சோப் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோப்பு நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்றதுக்காண்டி மெழுகு சேர்ப்பாங்க. அது என்ன பண்ணணும், நம்ம ஸ்கின் இருக்க ஹோல்ஸ்லாம் அடைச்சிரும். அது போக அவங்க பாமாயில்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பாமாயில் கழிவுகள் தான் நிறைய செய்வாங்க. நம்ம பாமாயில் யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாமே நேச்சுரல் சாயில்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த சோப்ஸ்லாம் செய்கிறோம். என்னோட பேர் கந்தராஜ். நம்பர் வந்து மொபைல் நம்பர் வந்து 9894554889. வணக்கம், என்னோட பேர் மருத்துவர் சென்றாயன். மூலிகை விவசாயி. அது போக பார்த்தீங்கன்னா 3வது தலைமுறையா இந்த சித்த மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த உடல் பகுதி அனைத்தையும் சுத்தப்படுத்துற மாதிரி, ஜன்னலா ஜீரணமாகி கழிவு கட்ட வெளியேற மாதிரி இந்த அறுசுவை மூலிகை தேநீர் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கடுக்கா, சுக்கு, ஆடுதா, அருகு, கட்டாலை, கருஞ்சேகம், தூதுவளை, வல்லாறு அப்படி 36 மூலிகை ஒன்றா சேர்க்கப்பட்டு 6 சுவை உள்ளடக்கி இந்த டீ பண்ணியிருக்கோம். இதை சாப்பிடும்போது நீங்க 6 சுவை நாக்கு உணர முடியும். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சு இந்த கப்பக்கீழே வைக்கும்போது உங்க நாக்களை வாயிலே உமிழ்நீர் சுரப்பு அதிகமாகும். ஸோ தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நல்லா ஜீரணமாகி கழிவு கட்ட வெளியாகும். இதனால உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து உடம்பு சேராம பார்த்துக்கும். இது ஜீரண மண்டலத்துக்குள்ளது அறுசுவை மூலிகை தேநீர். இது மூச்சு மண்டலத்துக்கு ஸ்பெஷலுங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு ஸ்பெஷலு. தூதுவளை தேநீர். இந்த முருங்கை நரமண்டலத்துக்கு ஸ்பெஷலு. இது ஆவரை சுகருக்கு உடல் உஷ்ணத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இது லெமன் கிராஸ்ன்ற போது ஹார்மோனை சமப்படுத்தி கருப்பை ரொம்ப சிறப்பா இருக்கும். அத்தி இண்டஸ்ட்ரி குடல் பகுதியில் ரொம்ப சிறப்பா இருக்கும். சிறுகுடல், பெருகுடல், மலச்சிக்கல், மூலமைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். செம்பருத்தி ஹார்ட்டுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். எல்லாமே இன்ஸ்டன்டா இருக்கு. ஒன்லி வாட்டர் மட்டும் போட்ட போதும். இது பாருங்க, பூந்தொலி போட ஹேர் ஆயில் பவுடருங்க. வெறும் நீங்க தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டு நீங்களே வீட்டுல ஹேர் ஆயில் தயார் பண்ணிக்கலாம். நலங்கு மாவு இருக்கு, அரப்பு இருக்கு, இயற்கை ஹேர் டை இருக்கு, கருஞ்சீரக எண்ணெய் இருக்குதுங்க. பாருங்க, பொடுகு தைலம், எனி ஃபங்கல் டிசீஸுக்கு தைலம் இருக்குது. பெயின் ஆயில், ஆல் டைப் ஆஃப் பெயின், எல்லா பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, மூலிகை பல்படி, சொத்த பல்லு, பல்லாடை இருக்க, பல்கூச்சல் எல்லாத்துக்கும் மூலிகை பல்படி பண்ணிக்கலாம். இதை வந்து கையில விளக்கல, பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தை விளக்கிட்டு வெளியே துப்பலாம், கவலை இல்லை. ஃபுல்லா இயற்கையான, எந்த கெமிக்கல் இல்லாத சிறப்பா இருக்கும். இப்படி ஃபுல்லா இயற்கையாகவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. இது தேவைப்பட்டா தொடர்ந்து வாங்கி பயன்படுத்துங்க. எங்கள் தொடர்பு எண் 9443174550. இன்னொரு நம்பரு 8695914550. இந்த நம்பர்ல எனக்கு தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். நன்றி நண்பர்களே. நண்பர்களுக்கு வணக்கம். இது மதுரை இயற்கை சந்தை, மதுரை ஆர்கானிக் மார்க்கெட்டு, டிஎன்ஐவிக்கு தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு நண்பர்கள் வந்து இயற்கை விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் பார்க்கும்போது மதுரை தேர்வு செஞ்சு இந்த சந்தைகளை உருவாக்கணும். இந்த சந்தை வந்து இயற்கை விவசாய பொருட்கள் விற்பனைன்றது முதன்மையா இருந்தாலும் இது வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும். பொதுவாக அரிசி, தானியம், பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் இருக்கு. ஏன் வந்து இயற்கையில விளைவிக்கப்பட்டது, இயற்கையில பாதுகாக்கப்பட்டதை கொண்டு வர்றோம் அப்படின்றத விழிப்புணர்வு
ஏற்படுத்துறதுக்கான நிகழ்வு வச்சிருக்கோம், கருத்துரை நிகழ்வுகள். அது வந்து நிறைய மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது இன்னும் ஆழமான சில விஷயங்களை புரிஞ்சுக்கிற போது மக்கள் அதில் ஈர்ப்பாகிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த தகவலை சொல்லும் போது இயற்கையில விளைவிக்கப்பட்ட பொருட்களுக்கான ஒரு நல்ல சந்தை மதிப்பு வருது. ஒரு நல்லது ஒரு மாற்றம். ஐயா நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நல்லவர்கள் கூடும்போது நல்ல மாற்றங்களை கண்டிப்பா நம்ம விரைவில் பார்ப்போம் பாரு. அந்த விஷயங்களை இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் எல்லாரும் இன்னும் நிறைய வெளியில இருக்கிறவங்களாம் வந்து சேரும்போது இன்னது பலமான இயற்கை அமைப்பா மாறுன்றதுல மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. வணக்கங்க, என் பேர் கார்த்திக் அபிராஜ். எனக்கு ஊர் மதுரை தான், ஆரப்பாளையம். நான் வந்து ஒரு 8 வருஷமா வானகத்துல இருந்தேன். ட்ரைனிங் பிளஸ் ட்ரைனிங் கோஆர்டினேஷன் ஒர்க்கு, அதே போல் அங்கே அட்மின் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுபோல் விவசாய வேலைகளும் நமக்கு இங்கே சொந்த தோட்டம் இருக்குது மதுரையில், அதை சார்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். நான் இது வந்து இப்போ நான் என்னோட இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் ஒரு 6 பேரோட சேர்ந்து நாங்கள் இந்த மதுரை இயற்கை சந்தை குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரெகுலராக ஒவ்வொரு மாதத்துலையும் 2வது ஞாயிற்றுக்கிழமை பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை பருப்பொடி, மூலிகை குளியல் பொடி, மூலிகை தலைப்பொடி. நிறைய பேர் கேட்பாங்க அது என்ன தலைப்பொடி வேற குளியல் பொடி வேறையான்னு. உண்மைதான். ஏன்னா வந்து தலையில இருக்க பிரச்சனை உடம்புல இருக்காது, உடம்புல இருக்க பிரச்சனை தலையில இருக்காது. அதனால ரெண்டுக்கும் தனித்தனியான மூலிகைகள் வச்சு அதுக்கான ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணிருக்கிறோம். தோட்டத்திலேயே வந்து பனை மரங்கள் இருக்கு, அதனால பணம் கருப்பட்டியும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதுவே நம்ம இங்க விற்பனைக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். பிளஸ் இது வந்து நதிவனம் அப்படின்ற ஒரு நம்ம அண்ணா ராஜேஷ் அண்ணா, அவங்க பாலமேட்ல இருந்து வராங்க. அவங்களுடைய தோட்டத்துல இருந்து விளைய வைக்கப்பட்ட மாம்பழம் மாங்காய்கள் அதுல இருந்து செய்யப்பட்ட ஊறுகாய். இது ஸ்பெஷலா என்னன்னா இதுல வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 88 25 8 100 72. என் பேர் உமா மகேஸ்வரி. நான் மதுரையில் ஐயர் பங்களால இருந்து வரேன். எங்களோட ப்ராடக்ட் வந்து ஸ்னாப்கின் ரிங்கானியான் சானிட்டரி நாப்கின். இப்போ மற்ற நாப்கின் வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்னாலையும் கெமிக்கல்னாலையும் இருக்கிற நாப்கின்னால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து இன்ஃபர்டிலிட்டி, கேன்சர் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மேஜர் காரணம் வந்து நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் நாப்கின் தான். ஸோ அதுல இருந்து விடுபடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஸ்னாப்கின் அப்படின்னு சொல்லி ரிங்கானயான் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை வந்து இந்த நாப்கின்ல நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இந்த டெக்னாலஜி எதுக்காக அப்படின்னா, இது வந்து நாப்கினை அடிக்கடி நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு நாப்கினை யூஸ் பண்ணா போதுமானது. இது வந்து நம்ம பீரியட் பிளட்ல கலெக்ட் ஆகிற பாக்டீரியாஸை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்றதுனால நம்ம நாப்கினை அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிற ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படின்ற டெக்னாலஜி வந்து பிளட் சர்க்குலேஷனை நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணி மூட் ஸ்விங்கையும் சரி பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் யூஸ் பண்ணா போதுமானதா நம்மளுக்கு இருக்கு. நாப்கினை அடிக்கடி மாற்றக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு விஷயம் சொன்னாலுமே கூட நம்ம ஆணையான் இருக்கு அப்படின்றதுனால நோய் தொற்றுக்கான பயம் நம்மளுக்கு இதுல தேவை கிடையாது. கான்டாக்ட் நம்பர் வந்து 9363030565. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எப்பனாலும் எந்த ஊருக்குனாலும் நாங்க கொரியர் அனுப்பி வாங்கிக்கிறோம். தேங்க்யூ. என் பேர் திருமலை, காஞ்சனமேட்டில் இருந்து வரோம். பஞ்சகாவிய விளக்கு, தூபம், வரட்டி, பஞ்சகாவிய சோப்பு, பல்பொடி, திருநீர், வந்து உரம், இயற்கை உரம், ஜீவாமிர்தம், கரைசல் எல்லாம் எத்தனை நாள் செஞ்சுட்டு இருக்கீங்க? அது ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி ஆர்வம் இருந்துச்சு இதுல மேற்பொருள் செய்யல? இயற்கை சம்பந்தமா ஏதாவது ஒன்று பண்ணணும். முன்னாடி இருந்து மாடுன்றது நம்ம வாழ்வியல்ல இருந்தது. அதனால நம்ம பண்றது எல்லாமே நாட்டு மாட்டோட சாணம் கோமியை சார்ந்து பேஸா வர்ற பொருள். அதனால இந்த இதுவே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி. மாடு வச்சிருக்கீங்களா? இல்ல ஆல்ரெடி 2 மாடு இருக்குங்க. அந்த மாட்டுல இருந்து தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் எத்தனை வருஷமா பண்றீங்க? இயற்கை விவசாயம் இப்பதாங்கண்ணே, இதான் ஃபர்ஸ்ட் இயர், 1 வருஷம் தான் பண்ணிருக்கேன். என் பேர் கண்மணி. நான் மதுரை பக்கத்துல ஒத்தக்கடையில நர்சிங்கத்துல வரேன். நான் வந்து நேச்சுரலா சோப்பு, லிப் பாம், காஜல், மஸ்காரா எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இது லிப் பாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல், எல்லாருமே வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் லிப் பாம். இதுல வந்து மஞ்சிஸ்தா, சியா பட்டர், பீ வேக்ஸ் ஆட் பண்ணிருக்கறனால நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வந்து காஜல், இது மஸ்காரா, இது ஃபுட் கிரீம். இதுவுமே நேச்சுரல் தான். பீ வேக்ஸ், சியா பட்டர், காஸ்டர் ஆயில், டர்மரிக் ஆட் பண்ணது. இது வந்து பல்பொடி, நேச்சுரல் பல்பொடி. இது குப்பமணி ஆயில். இது ஃபுல்லாமே சோப்பு. சோப்புல வந்து பீட்ரூட்டு, மஞ்சிஸ்தா, நலங்கு மாவு, குப்பமேனி, முல்தானி மெட்டி,
கோகோனட் பப்பாயா இருக்கு. இது வந்து ரோஸ்மெரி ஆயில். இது ரோஸ்மெரி ஆயில். இதுல வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் இருக்கு, முல்தானி மெட்டி இருக்கு, நேச்சுரல் ஹேர் டை இருக்கு, இது சியக்கா, இது ரோஸ்மெரி, இது பல்படி. இது எல்லாமே நான் வந்து நேச்சுரலா தான் பண்றேன். இது வந்து நான் இப்போ வந்து 5 இயர்ஸா நான் எங்க வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 1 இயரா வந்து இதை வந்து நான் ஃபுல் டைம் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே நேச்சுரலா தான், ஹோம்மேடா தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 8940055217. என் பேர் செந்தமிழ் செல்வி. நான் கிரீன் ஃபார்ம் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி லிமிடெட்ல ஃபெசிலிட்டேட்டராக இருக்கேன். இது வந்து கிரீன் ஃபார்மில் 350 தொழில் முனைவர் பெண்களை வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு OFPO. இதில் வந்து ஜூட் பேக்ஸு, கிளாத் பேக்ஸு, நானோவன் பேக்ஸு, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு என்னெல்லாம் பேக் கேட்குறாங்களோ, அவங்க என்னென்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரிலாம் எல்லா மாடலுமே போட்டு கொடுப்போம். பொண்ணு மாப்பிள்ளை பேர், ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியும் கொடுப்போம். காலேஜ் இன்ஸ்டியூஷனுக்கு மீட்டிங், கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கும்ல, லேப்டாப் பேக்கு, ஆஃபீஸ் பேக்கு, எல்லா பேக்குமே அவங்க கேட்குற மாடலில் சைஸில் பண்ணி கொடுப்போம். என்ன பிரிண்ட் போட்டாலும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். பல்க் ஆர்டரு 100லேருந்து 1000 வரைக்கும், 10,000 வரைக்கும் கூட நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ. என்னுடைய பேர் பிரசாந்த். மதுரையில் இங்கே பாண்டி கோயில் பக்கத்தில் ஒரு 8 ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். வெறும் காய்கறிகள் தான் பண்ணுறோம். இன்னைக்கு சந்தையில் வந்து காய்கறிகள் வந்து கோவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், சீனி அவரைக்காய், மிளகாய், பூசணி வகைகள், அதுபோக தக்காளி, மிளகாய், ஒரு 10 ரகம், முருங்கைக்காய் ஒரு 10 ரகம் பக்கத்தில் கொண்டு வந்தோம் இன்னைக்கு. அதுபோக மாம்பழங்கள் ஒரு 7லேருந்து 8 ரகம் கொண்டு வந்தோம். இமாம்பசந்த், மங்கனப்பள்ளி, காலாப்பாடி, காசார் லட்டு, செந்தூரம், கல்லாமை, பங்கனப்பள்ளி, இன்னொரு செந்தூரம், ஒரு 7லேருந்து 8 ரகம் இன்னைக்கு. அது எங்கள் தோட்டத்தில் இருந்து, வெளியிலேருந்து இன்னொரு தோட்டத்தில் இருந்து வந்தோம். இங்கே இப்போ இது என்ன நோக்கம்னா, நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதை சாதாரண விலையில் தான் கொடுப்போம். உழவர் சந்தை ரேட்டில் தான் விற்போம். ஸோ உழவர் சந்தை ரேட்லன்ற போது அப்போ எல்லாராலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியும். பொதுவாக இயற்கை விவசாயங்கிறது வந்து வெறும் வசதிப்படுத்தவர்கள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். 10 ரூபா இருக்குன்னா ஆர்கானிக்ங்கிறது ஒரு 20 ரூபா, 30 ரூபா கூட இருக்கும் பொழுது அப்போ மக்கள் எல்லாருக்கும் அது போய் சேராது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் செயல்பட்டே இருக்கோம். இப்போ நம்ம தோட்டத்தில் மக்கள் அங்கேயே வந்து வாங்குவாங்க. என்ன இன்னைக்கு உழவர் சந்தை ரேட், இன்னைக்கு எங்க கவர்மெண்ட்ல இருந்து டெய்லி டேட்டா அனுப்பிச்சு விடுவாங்க. உழவர் சந்தையில எங்க மதுரையில் 4 உழவர் சந்தை இருக்கு. 4 இதுல இருந்து ஏதாவது ஒருத்தருடைய ரேட் வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த ரேட்டை எடுத்துட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி, அதை பெஞ்ச் மார்க் பண்ணி அந்த பிரைஸ் தான் இப்போ மக்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வித்துட்டே இருக்கும். இது ஒரு 2 வருஷமா இப்போ செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த இது. வணக்கம், என் பேர் சாந்தி. எங்க ஏரியா பேரு மேல அனுப்பாடி ஹவுசிங். நான் வந்து ஃபர்ஸ்ட் சிறுதானியம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க ஏரியால இருந்து. அங்க போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இயற்கையா விளைவிக்கிறத நம்ம வந்து பாரம்பரியத்தை வந்து மறக்கக்கூடாது, நம்ம வீட்லயே அதை சாப்பிடணும்னு நினைச்சு போனேன். அதுக்கப்புறம் அங்க போனா இங்க பிசினஸா செய்யலாம்னு சொல்லி இது பண்ணாங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி பிசினஸா செய்ய ஆரம்பிச்சேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா போகுது. குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து கஞ்சி மிக்ஸு, அடை மிக்ஸு, ஹெல்த் மிக்ஸு, லட்டுகள்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ரெகுலரா எனக்கு கஸ்டமர் நிறைய வர்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா கருப்புளுந்து கஞ்சி மிக்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா எலும்புக்கு நல்லது, கீர்கோழி இடுப்பு நல்லா கேட்கும். இதுக்கு வந்து கருப்பு தோணி இடியாப் மிக்ஸ் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா தலை முதல் பாதம் வரைக்கும் நல்லா வேலை செய்யும் இந்த இடியாப் மிக்ஸ் தான். அது மாதிரி பூங்கார் கஞ்சி மிக்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து பெண்களுக்கு ஸ்பெஷலானது. கர்ப்பப்பை கோளாறு சரி பண்ணும், மாதவிடாய் சரி பண்ணும், குழந்தை பாக்கியம் எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் ஊட்டுற பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் நல்லா ஊறும். நீர் கட்டி நார் கட்டி அதுவும் சரி பண்ணும். இந்த இதுல நிறைய பாரம்பரிய நிறைய கஞ்சியும், அடை மிக்ஸ், சூப் மிக்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கணும். என்னோட நம்பர் வந்து 93 44 705 300. மேலும் இயற்கை சந்தைகள் பற்றிய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு விவசாய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.